ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு நாம் நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகள்கிட்ட நாம் மன்னிப்பு கேட்போம் இல்லையா? இந்த மன்னிப்பு கேட்குறத அப்படியே ஒரு படி மேலே போய் கடவுள்கிட்ட நீங்கள் நான் ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு வேண்டிக்கணும். அப்படி மன்னிப்பு கொடுக்குற இடத்துல கடவுள் இருக்கிறாரு, மன்னிப்பு கேட்குற இடத்துல இந்த ஜென்ம பிறவியை நாம் எடுத்துருக்குறோம்னு புராணங்கள் சாஸ்திரங்கள் வலியுறுத்திக்கிட்டே இருக்குது. அதனால் சந்தர்ப்பம் நேரம் காலம் அதெல்லாம் நீங்கள் பார்க்காம எப்பெல்லாம் நீங்கள் கடவுள் சந்நிதியில் நிற்கிறீங்களோ இந்த வழிபாடை கண்டிப்பாக செய்யுங்க. எனக்கு அதை கடனை கொடு, கடன்லேருந்து நான் மீளணும், நிம்மதியை கொடு, அப்படி எப்படின்னு என்னென்னமோ கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றுமே கேட்கணும். இந்த ஜென்மத்தில் நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், என்னைய மன்னிச்சிரு முருகா, என்னைய மன்னிச்சிரு அம்மா அப்படின்னு நம்ம பிரார்த்தனை செய்வமாக இருந்தாலும் நமக்கு அருள் புரியும். நம்மளை மன்னிச்சிட்டாலே நமக்கு